ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு பர்சனலாகவும் நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் கேட்ட வரம் எல்லாமே கிடைக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது நம்ம பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையின் போது நம்ம எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றது தாங்க. இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னால் மட்டும் போதும், நமக்கு கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லை என்னால் பூஜை செய்ய முடியலை, விளக்கேற்ற முடியல, இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாங்க. நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 21 முறை இல்லை 108 முறை நீங்கள் உச்சரித்து உங்கள் வேண்டுதலை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேண்டும் வரம் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாள் அல்லது 48 நாள் நீங்கள் சொல்லணுங்க. விளக்கு ஏற்ற முடியலைன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தாங்க இருக்குது. ஆனால் அதுவுமே அவங்கவுங்களோட கர்மாவின்படி எல்லாமே மாறுங்க. சிலருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்கும், ஆனால் சிலரோட ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாமலேயே போகலாங்க. அதையுமே நம்மளால் மாற்ற முடியுங்க. அதாவது வேதங்களை உருவாக்கியவரே பிரம்மதேவருங்க. இந்த பிரம்மதேவரை நம்ம முறையாக வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கோடீஸ்வர யோகமும் திடீர் அதிர்ஷ்டங்களுமே கண்டிப்பாக கிடைக்குங்க. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாமா? மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா படைப்பு கடவுளாகவே போற்றப்படுகிறாருங்க. ஆண்முகன், ஐயன், கஞ்சன், விரிஞ்சி ஆகிய பல்வேறு பெயர்கள் இந்த பிரம்மருக்கு இருக்குங்க. இவரது மனைவி பார்த்தீங்கன்னா கல்வி கடவுளான சரஸ்வதிங்க. பிரம்மனின் உடன் பிறந்தவளாக மகாலட்சுமியை சொல்கிறாங்கங்க. உலக உயிர்களை படைக்கும் பிரம்மன் தனது பிரம்ம தண்டம் கொண்டே அனைவரின் தலையெழுத்தையும் எழுதுறாருங்க. அவரோட வாகனம் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவைங்க. அவரோட இருப்பிடம் பார்த்தீங்கன்னா சத்தியலோகம். ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவன்ற ஒரு போட்டி வந்ததாங்க. அப்போது ஈசனோட தலைமுடியை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு பிரம்மன் போய் சொல்லிட்டாராம். இதனால் பிரம்மாவுக்கு தனி கோவில்களே பூலோகத்தில் அமைக்கப்படாது என்று ஈசன் சாபமிட்டாராங்க. சிவன் கோயிலில் சிவன் சன்னதியில் உள்ள சுற்றுப்பிரகாரத்தில் தாங்க பிரம்மதேவன் இருப்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாதுங்க. இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி உங்களுக்கு எங்கேயாவது பிரம்மரோட கோவில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரம்மதேவனை வழிபடும் போது அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவே நன்மை வழங்குங்க. வாங்க பிரம்மதேவனோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரத்ம பிரசோதயாத். இதை தாங்க இந்த மந்திரத்தை 108 தடவை இல்லை 21 தடவை சொல்லணுங்க. இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னா, வேதங்களை உருவாக்கியவரை நாம் அறிந்து கொள்வோம், ஹிரண்யன் என்னும் பெயர் பெற்ற அந்த பரம்பொருளை தியானம் செய்வோம், பிரம்ம தேவனாகிய அவர் நமக்கு நன்மை அளித்து காத்து அருள்வார் என்பதுதாங்க இதோட பொருள். இந்த மந்திரத்தை நம்ம 21 தடவை இல்லை 108 தடவை சொல்லலாங்க. எழுதவும் செய்யலாங்க. நமக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்குன்ற போது நம்ம படிக்கலாங்க. அதனால் பூஜை பண்ண முடியல, மந்திரத்தை மட்டும் சொல்லலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ண முடியலனாலும் விளக்கேற்ற முடியலனாலும் மந்திரத்தை மட்டுமே சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வேண்டுதலை நீங்கள் பண்ணலாங்க. எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வேண்டுதலை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன், உங்கள் வேண்டுதல் நடந்துடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் வேண்டுதல் வேண்டணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேண்டுற வேண்டுதல் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களால் சாமி கும்பிட முடியல அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்து நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. பூஜை அறையில் பூஜை பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதுக்குமே இன்னும் சக்தி அதிகங்க. ஸோ உங்களால் எப்படி இந்த மந்திரத்தை சொல்ல முடியுதோ அப்படி சொல்லுங்கள். ஆனால் கரெக்டாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போ தாங்க அதுக்கு பலன் ஜாஸ்தி. இல்லை என்னால் சொல்ல முடியலை, அதுக்காக உட்காந்து என்னால் டைம் அந்த நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா கூட நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க காலையில் அப்படின்ற பொழுது கூட உங்கள் டிவிலையோ ஃபோன்லையோ அந்த மந்திரத்தை ஓட விட்டு அந்த மந்திரத்தை காதால் கேளுங்க. அந்த மந்திரம் ஓடும்போது நீங்களுமே அது கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட உங்கள் வேலைகளை செய்யுங்க. ஸோ அந்த மந்திரம் உங்கள் மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருங்க. நம்மளோட சுய ஜாதகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பிரம்மாவோட மந்திரத்துக்கு இருக்குங்க. ஸோ இந்த பிரம்மனோட மந்திரத்தை சொல்லி நீங்களுமே உங்களோட வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க.
என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்தத்தோட விசேஷத்தை பற்றியும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ விளக்கேற்றணும்னு நிறைய உங்களோட கேள்விகளுக்கான பதில்கள் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட சேனலை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.